அனைவருக்கும் இனிய தை அண்ட் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னதான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வராதுல்ல. அதனால தான் என்னவோ 4-5 நாள் லீவு கிடச்சது எல்லாரும் அவங்கவுங்க நேட்டிவ் பார்த்து போயிடுறாங்க போல். எனக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ண திருப்தியே இல்லை. போகிக்கெல்லாம் நம்ம மோளெல்லாம் அடிப்போம், இங்கே யாரும் அந்த மோளெல்லாம் அடிக்கல. ஸோ அந்த மோளம் அடிக்கிறதுல நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சோறு குழம்பு 4-5 வகை கூட்டு வைக்கிறதுன்னு வேலை ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அப்புறம் எங்கே இருந்து புடவை கட்டி பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக சுடிதார் போட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்னை விட ஹஸ்பண்ட்க்கு தான் ஒரே குஷி பொங்கல் வந்ததும். ஏன்னா அவருக்கு பொங்கல் அப்போ வைக்கிற சாம்பார், கூட்டு, வடை, பாயாசம், பொங்கல்னு சாப்பிட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாமிக்காக சமைக்கிறோனோ இல்லையோ அவருக்காக சமைக்க எனக்கு பிடிக்கும். அவருக்கு சாப்பிட பிடிக்கும், எனக்கு சமைக்க பிடிக்கும். இது எல்லாம் விட எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். நேற்று காலையில் கரும்பு வாங்க போகும்போது அப்படியே எல்லார் வீட்டு வாசல் குளத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நம்ம ஊர் லேடிஸுங்களுக்குலாம் எவ்வளோ திறமைன்னு. அதான் நான் சொன்னேன், இது என்ன திறமை, நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான்டா இவங்க திறமையே நீ பார்க்க போகிற அப்படின்னு. இது வரைக்கும் நீ பார்க்காத மாடுங்களெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க உனக்கு கலர் கலராக காட்ட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய கோல திறமைக்கு எவ்வளோ மார்க்குன்னு